தமிழ் மொழி ஆண்டவும் பஞ்சவேத பேச்சுக்காகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையை கருதி கொண்டிருக்கூடிய ஜனநாயக மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் அசோக் கண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு தமிழகத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? பஞ்சமி நிலம் விளிம்பெளிய மக்களுக்காக வெள்ளைக்காரன் ஆட்சியிலே பஞ்சமிலத்தை பாதுகாப்பதற்காக, பஞ்சமிலத்தை வழங்குவதற்காக சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை கொடுத்து பஞ்சமி நிலம், பஞ்சமிலம் என்கின்ற பெயரிலே, கண்டிஷனல் லேண்ட் என்கின்ற பெயரிலே நிரந்தரமாக விளிம்பெளிய மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, எஸ்சி பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களை எந்த காலத்திலும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களை தவிர, விளிம்பெளி சமுதாயத்தை சார்ந்தவர்களை தவிர வேறு யாருக்கும் சட்டப்பூர்வமாக வழங்க முடியாது என்கின்ற சட்ட அங்கீகாரத்தோடு வெள்ளைக்கார அரசாங்கம் வழங்கிய டிசி லேண்ட் பஞ்சமி நிலங்கள் இன்றைக்கு சேலம் மாவட்டத்திலும் தமிழகத்திலும் என்ன நிலைமையில் இருக்கின்றது என்று பார்த்தால், அரசாங்கம் இதுவரை 1,00,000 ஏக்கர் பஞ்சமி நிலங்களை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றது. 50 ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியிலே இதுவரை பட்டியலின மக்களுக்காக, விளிம்பெளிய மக்களுக்காக ஆட்சி செய்வதாக சொல்லக்கூடிய திராவிட இயக்கங்கள் இன்று வரை விளிம்பெளிய மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பஞ்சமிகளை மீட்பதிலே இந்த அரசாங்கம் தோல்வியடைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, பஞ்சமிகளை மீட்பதற்காக போராடியவர்கள் மீது திங்கட்கிழமை அன்று மாவட்ட துணை ஆட்சியரிடம் மனு கொடுக்க சென்ற மக்களை போராளியையும் 2 தலித் மக்களுக்கும் ஏற்றுக் கொண்டார்கள். அதன் பிறகு பஞ்சமிலை வீட்டுக்கு போராட்டம் என்பது தமிழகத்திலே வீழ்த்தப்பட்ட போராட்டமாக மாற்றியிருக்கிறது. வீழ்த்தப்பட்ட பஞ்சமிலை வீட்டுக்கு போராட்டத்தை மீட்டுக் கொண்டு மக்களுக்கும் தலித் அமைப்பு இங்கே பஞ்சமிலை மீட்புக்கான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் தலித் மக்களுக்கான, விளிம்பெளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டம். சேலம் மாவட்டத்திலே 30,000 பஞ்சமி நிலங்கள் இருக்கின்றது. ஆனால் இன்று 1000 ஏக்கர் கூட தலித் மக்கள் இல்லை என்கின்ற வெட்கக்கேடான நிலைமை இருக்கின்றது. அதுவே சேலம் மாநகரத்திலே இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் மால் என்கின்ற கட்டிடம் பஞ்சமி நிலத்திலே கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நிலத்துக்கு பட்டா கொடுத்தது யார்? தலித் மக்களுக்கு சொந்தமான, விளிம்பெளிய மக்களுக்கு சொந்தமான, பட்டியலின மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலத்தை ரிலையன்ஸ் மால் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது யார்? இவர் மீது வன்கொடுமை சட்டத்திலே ஏன் திராவிட இயக்கங்களை சார்ந்த ஆட்சியாளர்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை என்கின்ற கேள்வியினை முன்வைப்பதோடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்கள் ஒதுக்கப்பட்ட இடங்களை யாராவது அபகரித்தால் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் வழங்க வேண்டும் என்கின்ற சட்டப்பிரிவை ஆட்சியாளர்கள் சட்டமளிக்காமல் இருக்கின்றார்கள். அதுவே தோழ சொன்னது போல் தகவல் அறிவு உரிமை பெற்று மாவட்ட ஆட்சியரிடம் பஞ்சமி நிலம் எவ்வளவு இருக்கிறது என்று கேள்வியை கேட்டால், பஞ்சமி நிலமே சேலம் மாவட்டம் இல்லை என்று சொல்லக்கூடிய அவ்வளவான நிலைமையை சேலம் மாவட்ட நிர்வாகம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 7 ஆண்டுகள் தண்டனைக்குரிய எஸ்எஸ்சி ஆட்சியிலே 7 ஆண்டுகள் தண்டனைக்குள்ளாக கூடிய குற்றத்தை சேலம் மாவட்ட ஆட்சியை செய்திருக்கின்றார். இவற்றையெல்லாம் திராவிட வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அருமை நண்பர்களே, தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி ஆட்சி மொழி சட்டம் என்பது 1956 நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. 1956 தமிழ்நாட்டிலே தமிழ் ஆட்சி மொழி சட்டம் என்கின்ற சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இந்த சட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி ஆட்சி மொழியாக அரியணை ஏறி இருக்கின்றது. ஆனால் இன்று வரை தமிழ்நாட்டிலே தமிழ் ஆட்சி மொழியாக நடைமுறைப்படுத்தவே படவில்லை. இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அரசாணையும் தமிழிலே வெளியிடப்பட வேண்டும் என்ற அரசாணை வெளியிட்டு 20 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றது. ஒவ்வொரு தமிழக அரசு ஊழியரும் தமிழிலே தன்னுடைய கையெழுத்தை இட வேண்டும் என்கிற சட்டம் 25 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியிலே தமிழ் ஆட்சி மொழி சட்டம் தூங்கி கொண்டிருக்கின்றது.
எடுத்துக்காட்டிற்கு இங்கே சேலம் மாநகராட்சியுடைய மொபைல் டாய்லெட் நடமாடும் கழிப்பறை இருக்கின்றது. இந்த கழிப்பறைகளுக்கு பெயர்ப்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆட்சி மொழியாக தமிழ் மொழி, தமிழ்நாட்டுடைய ஆட்சி மொழியான சேலம் நகராட்சியுடைய சேலம் மாநகராட்சியுடைய ஆட்சி மொழியான தமிழ் மொழியிலே நடமாடும் கழிப்பறை என்கின்ற பெயர் 3 மடங்கு பெரிதாக இருக்க வேண்டும். அந்நிய மொழியான ஆங்கில மொழி மொபைல் டாய்லெட் என்கிற வார்த்தை 1/3 பங்கு சின்னதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் சேலம் மாநகராட்சி திராவிட இயக்கம் ஆட்சி நடத்தக்கூடிய, திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய சேலம் மாநகராட்சியிலே தமிழ் ஆட்சி மொழி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றா என்றால் பார்த்தால் குடியோடு புதைக்கப்பட்டிருக்கின்றது. அருமை நண்பர்களே, அமெரிக்காவிலே சேலம் மாநகராட்சி என்று நகரம் இருக்கின்றது. அங்கே வைக்க வேண்டிய போர்டை, அங்கே வைக்க வேண்டிய ஒரு விளம்பர பலகையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் மாநகராட்சி வைத்திருக்கிற மிகப்பெரிய கேலிக்கூத்தானது. அருமை நண்பர்களே, தமிழ்நாட்டிலே தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், பஞ்சமேளை மீட்க வேண்டும், திருமணி முத்தாறு உள்ளிட்ட தமிழகத்துடைய ஆறுகளை காப்பாற்ற வேண்டும். உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகின்றது, இந்தியாவிலே 10 ஆறுகள் இறந்து கொண்டிருக்கின்றது. அது முதலில் இருக்கக்கூடிய ஆறு திருமணி முத்தாறும் வசிஷ்டரையும் என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் உள்ள வசிஷ்டரையும் திருமணி முத்தாறும் இறந்து கொண்டிருக்கூடிய ஆறுகளுடைய பட்டியலில் சேர்ந்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் தட்டி கேட்பதற்கு இங்கே ஜனநாயக மக்கள் கழகம், வேறு இலங்கை மக்கள் கட்சி போராட்டத்தை இறங்கியிருக்கிறார்கள். இவருடைய போராட்டத்தை இங்கே தகவல் சட்டத்தை கையெழுத்து நடத்தி கொண்டிருக்கிற சமூக அமைப்பான 10 ரூபாய் இயக்கம் ஆதரித்து பங்கு பெற்றிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் இன்று ஆதரவாக கலந்து கொண்டிருக்கிற நுகர்வோர் அமைப்புடைய தலைவர் ஜெயபூர் அவர்களுக்கும், 10 ரூபாய் இயக்கத்தினை மாநில செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்களுக்கும், சேலம் மாவட்ட 10 ரூபாய் இயக்கத்தினை செயலாளர் மரியாதைக்குரிய மோகன்ஜி உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி, பஞ்சமேளத்தை மீட்பதிலும் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் உங்களுடைய போராட்டத்தில் எங்களுடைய பங்களிப்பு உறுதியாக இருக்கும் என்ற செய்தியோடு போராட்ட வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு விடைபெறுகின்றனர்.